அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது. இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்து உச்சபலம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். வெற்றிக்கே உரித்தான தைரியஸ்தானத்தின் அதிபதியாகவும் கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் உறுதியாகவே பல சிரமங்களை தகர்த்தெறிந்து சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாகவே நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெறுவது யோகம் நிறைந்த அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கொடுக்க இயலாத இடத்தில் மறைந்து அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்க போகிறது. சுக்கிரன் மட்டும் அங்கு உச்சம் பெறவில்லை, அவருடன் இணைந்து சனி முழுமையாக வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன், புதன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளும் வலம் வர போகின்றன. சுக்கிரன் சுமார் 3 மாத காலத்திற்கு உச்சம் பெற்ற அமைப்பில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வர போகிறாருங்க. எனவே நினைப்பதை விட பல தடுமாற்றங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதிய தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது, தொழிலில் பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்தி அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சிகளை முன்னெடுப்பது போன்ற அனைத்து காரியங்களிலும் இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் சிக்கல்களும் முழுமையாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் நாலாபுரத்திலும் இருந்து நன்மை நிறைந்த செய்தி உங்களை தேடி வரும். பொருளாதார உயர்வு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பெரும்பாலான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் உடல் முழுக்க பல வகையான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் மனம் உடைந்து துவண்டு போய் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு சோர்வான மனநிலையுடன் இருக்கிறார். அதற்காக பல மருத்துவர்களை அணுகி முயற்சி செய்கிறார், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ஆனால் அது அனைத்தும் பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கவில்லை. அப்போது அவருடைய வீட்டு வழியாக செல்லக்கூடிய ஒரு நபர் அவரை பார்க்கிறார். அவரை பார்த்ததற்கு பிறகு உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொண்டவுடன் ஒரு 45 மாத்திரை நிறைந்த ஒரு பையை எடுத்து அவரிடம் கொடுத்து, தினமும் இரவு வேளையில் இது ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டு விட்டு தூங்கு, 45 நாட்களில் உனது உடல் முழுமையாக குணமடைந்து விடும் என்று சொல்லி கொடுக்கிறாருங்க. சரி என்று அவர் வாங்கி கொள்கிறார். அப்போது அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்னவென்றால், பகல் பொழுதில் நிச்சயமாக வேர்வை வரக்கூடிய வகையில் நீ ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். உனது உடல் முழுக்க வேர்வை வர வேண்டும். அதை துடைத்து விட்டு வேர்வை அடங்கியதற்கு பின் இரவு வேளையில் சாப்பிட்டு விட்டு இரவு தூங்கு போவதற்கு முன் இந்த மாத்திரையை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று சொல்கிறாருங்க. சரி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் முதல் நாளில் வேர்வை வர வேண்டும் என்று நினைத்து ஏதாவது வேலை செய்யலாமா என்று பார்க்கிறார். அவளால் முடியவில்லை. உடனே சிறிது தூரம் நடந்து செல்வோம் என்று சிறிது தூரம் நடந்து சென்று திரும்பி வருகிறார். வேர்வை அதிகமாக வந்து விடுகிறது. அதை துடைத்து விட்டு பிறகு இரவு வேளையில் சாப்பிட்டு விட்டு அந்த மாத்திரையை சாப்பிடுகிறார். அடுத்த நாள் ஏற்கனவே நடந்த தூரத்தை விட சிறிது தூரம் நடக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் அடுத்த நாள் அதைவிட தூரம் நடக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் அடுத்த நாள் அதைவிட தூரமும். சில தினங்களிலேயே அந்த இடத்தை விரைவாக ஓடவும் ஆரம்பிக்கிறார். ஓரிரு வாரங்களில் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை வேகமாக ஓடி சென்று வரக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல் நலம் சிறப்பாக அமைகிறது. முழுமையாக 21 நாளில் அவரது உடலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி பரிபூரண சுகம் பெற்ற
பெற்றதோடு உற்சாகத்துடனும் துடிப்புடனும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்யக்கூடிய அளவிற்கு திடமான மனநிலையுடனும் உடல்நிலையுடனும் அவர் இருக்கிறார். உடனே அந்த நபரை பார்த்து இந்த மீதி இருக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுத்து விடலாம் என்று அந்த நபரை பார்த்து அவரிடம் சென்று அந்த மீதி இருக்கக்கூடிய மாத்திரைகளை கொடுத்துவிட்டு எனக்கு 21 மாத்திரையிலே குணமடைந்து விட்டேன் என்று சொல்கிறாருங்க. அப்போது அந்த மாத்திரையை வாங்கிய அந்த நபர், இது வெறும் மூலிகை மிட்டாய் மாத்திரை தான், இது வெறும் மிட்டாய் போன்ற ஒன்றுதான், இது உனக்கு பலன் கொடுக்கவில்லை. இந்த 21 நாட்களில் வியர்வை வருவதற்காக நீ செய்தாய் பத்தியா காரியம், அந்த காரியம்தான் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பலனை பெற்று தருவதோடு பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே தவிடுபடியாகி பல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 5 கிரகநிலைகள் இணைந்து அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ஜென்மராசியை பார்ப்பதை விட தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல வகையான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் எதிர்பார்க்கக்கூடிய திருப்பம் ஒன்று, விவாகம் உள்ளிட்ட பல முயற்சிகள் எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நிலவிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள் உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரப்போகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் உற்சாகத்துடன் செயலாற்றக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பண பிரச்சனை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அடிக்கடி பாதித்து வந்த பண பிரச்சனை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது. கலைத்துறையினருக்கும் அரசியல் துறையினருக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் மாற்றிக் கொடுக்க போகிறார். நிதி சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வெற்றிகளை உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த தேர்தல் காலகட்டத்தில் உச்சபலம் பெற்று வலம் பெறுவது சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் உயர்வு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகள் நினைப்பதை விட பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் லாபத்திலும் இருப்பதால் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைப்பதை விட பல காரியங்கள் விரைவாக கைகூடும். இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும்